வணக்கம். சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. சென்னையில் அரை மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தால் எதிர்கொள்வதற்காக மின் மோட்டார் டிராக்டர்கள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து மேலும் 250 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு மையத்தை முதலமைச்சர் செப்டம்பர் 20ஆம் தேதி திறந்து வைக்கிறார் என்று KN நேரு தெரிவித்தார். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதலாக 240 மில்லியன் தண்ணீர் சுத்திகரிப்பு செய்து பூவிருந்தவள்ளி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வழங்கப்படும் திட்டத்தை செப்டம்பர் 20ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைப்பார் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். சென்னை பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள செம்பரம்பாக்கம் ஏரி சுத்திகரிப்பு மையத்தில் 240 மில்லியன் லிட்டர் தண்ணீரை சுத்திகரிப்பு செய்யும் கூடுதல் மையத்தின் பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் நிறைவடைந்த சுத்திகரிப்பு மையத்தை அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் திருவள்ளூர் ஆட்சியாளர் பிரதாப் மற்றும் பூந்தமல்லி MLA கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் உடன் ஆய்வுக்கு மற்றும் அரசு அதிகாரிகள், திமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிக்கிறேனா சார், ஒரு படம் சார். சார் தெரியல சார். அதாவது இயற்கையாக மழை பெய்வது என்பது சராசரியாக வடகிழக்கு பருவமழையில் என்ன அளவு பெய்ய வேண்டுமோ அந்த அளவு பெய்தால் இயற்கையாகவே நீர் வடிவதற்குரிய வடிகால் வசதிகள்லாம் இருக்கிறது. ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் குறுகிய நேரத்தில் அதிகமான அளவு மழை பெய்கிற போது நீர் தேங்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக டிராக்டர்ஸு மோட்டார்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், மக்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நேற்று கூட பார்த்திங்கன்னா 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அரை மணி நேரத்தில் பெய்யுது. அதனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் வாய்க்காலை தூர் எடுத்துக்கிறோம். மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக முடிய போது 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலுமே தண்ணி நிற்காதுன்னு ஒரு அதாவது 20 அவர் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேற்று சொல்லியிருக்காங்க, பார்த்தேன், நானும் பேப்பரில் பார்த்தேன். 20 சென்டிமீட்டருங்கிறது 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் ரெகுலராக பெஞ்சா 20 சென்டிமீட்டர் போனால் சரியாக இருக்கும். அரை மணி நேரத்தில் போகும்போது தான் கொஞ்சம் தண்ணி தேங்கும். அதுக்காக தான் இந்த மோட்டார் வசதியெல்லாம் பண்ணியிருக்கோம். அதான் விஷயம். அதான் சுத்திகரிப்பு நிலையம் சார். நாளைக்கு 20ஆம் தேதி இன்னைக்கு இந்த செம்பரம்பாக்கம் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக தளபதி இருக்கும்போது தான் இதிலேருந்து 240 MLD நீரை சுத்திகரித்து மாட்டு மக்களுக்கு இதிலிருந்து விநியோகிக்கப்பட்டது. சென்னை மாநகர மக்களுக்கு இப்போது கூடுதலாக மேற்கொண்டு 240 MLD கூடுதலாக செய்வதற்காக குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு அதை தொடங்கி வைக்கிறார். ஆக செம்பரம்பாக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 240, 500 MLD ஒரு நாளைக்கு எடுக்கிறதுக்கு உள்ள வசதி எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுதான் சுத்திகரிப்பு நிலையம்லாம் ஏற்கனவே அதுக்காக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதை கொடுக்குறது சுத்திகரிக்க ஊர் பகுதியிலையும் இப்போ கொடுக்க போகிறோம். ஆவடி, பூந்தமல்லி, மாங்காடு, திருமண விசை எல்லா இடத்துக்கும் இந்த பம்ப் கொண்டு வச்சுட்டோம். இனிமேல் நகராட்சித்துறை சார்பாக எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குள்ள எஸ்டிமேட் போட்டு அந்த வேலை பார்க்கணும். எப்போ தொடங்கி இப்போ தான் கொண்டு போய் நுனியில் வச்சுருக்குறோம். இனிமேல் தான் அதை வேலை பார்க்கணும். நீங்கள் எப்போ தொடங்கணும்னா நாளை காலையில் எந்தாச்சு பண்ணி யார் MLA அதான் பூந்தமல்லி சொல்கிறார், திருவி சொல்கிறார், அவர் தான் நல்லா உதவி பண்ணுறாரு.